Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு கடலை மாவு 2 ஸ்பூன் நெய் வச்சு ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்க எதுவும் பார்க்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வறுத்தெடுக்கணும். சிம்மில் வச்சே தான் வறுத்தெடுக்கணும். கடலை மாவோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்தெடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. இப்போ வறுக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆகுது. இப்போ இது கூடவே நெய் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு அதிகமாக நெய்யும் நமக்கு தேவைப்படாது. மொத்தத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். நெய் சேர்த்து சிம்மில் வச்சு திருப்பி ஒரு 5 நிமிஷம் வறுத்தெடுக்கணும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கடலை மாவு சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். அதனால் கண்டிப்பாக சிம்மில் வச்சே தான் நம்ம வறுத்தெடுக்கணும். நமக்கு அந்த கடலை மாவோட நிறம் மாறி லைட்டாக ஒரு கோல்டன் கலருக்கு வர ஆரம்பிக்கும். அது வரையும் வறுத்தெடுக்கணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வறுத்தெடுத்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். மொத்தத்தில் நம்ம கடலை மாவை 10 நிமிஷம் வறுத்தெடுத்துருக்குறோம். இப்போ நான் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா வறுக்க ஆரம்பித்து ஒரு 4 நிமிஷம் ஆகுது. இன்னும் ஒரு 1 நிமிஷம் கூட இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம கடலை மாவை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த சூட்டில் கடலை மாவு வந்து கரிஞ்சிரும். அதனால் கண்டிப்பாக வேறு பாத்திரத்துக்கு உடனே மாற்றி எடுக்கணும். இப்போ நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரையை கேரமல் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக இது போல் மெல்ட் ஆகி வந்ததும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நமக்கு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்ல டார்க் கலருக்கு, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா டார்க் கலர் மாறி வந்துடும். நல்லா கசப்பு டேஸ்ட்டு தெரியும் நமக்கு ஸ்வீட்டில். அதனால் கண்டிப்பாக சிம்மில் வச்சே தான் செய்யணும். லைட்டாக ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வரும். அது வரையும் நம்ம வந்து கேரமல் பண்ணி எடுத்தாலே போதும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பாகு எதுவும் காய்க்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இது போல் கேரமல் பண்ணியே செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஒரு கோல்டன் கலருக்கு நிறம் மாறி வந்துட்டு. இப்போ இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததும் இந்த மாதிரி தான் கேரமல் கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும். இதை நம்ம இனி தொடர்ந்து கலந்து எடுக்கும்போது இது போல் நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துடும். நமக்கு அந்த கேரமெல்லாம் பாலில் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வரணும். கரைஞ்சி நல்லா அந்த பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து கரைஞ்சி வந்துட்டு. இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சே சேர்த்துக்கோங்க. இது போல் ஒரு கை வச்சு சேர்த்துட்டு மறுக்கை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்ததும் கொஞ்சம் கட்டி விழுந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து கலந்து எடுக்கும்போது அது நல்லா ஸ்மூத்தாகி வந்துடும். இது போல் நம்ம கலந்து எடுக்கும்போது அந்த கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம கலந்து எடுக்கணும். நமக்கு இது ஈஸியாகவே நல்லா ஸ்மூத்தாகி வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா வந்து ஸ்மூத்தாகி வந்துட்டு நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்துட்டு. இந்த டைமில் இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு நல்லா சுருண்டு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ரெடியாகி வரதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. சீக்கிரமாகவே இது போல் ரெடியாகி வந்துடும். இது போல் நல்லா வந்து ஸ்மூத்தாக உருண்டு வந்ததும் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு சூடு இருக்கும்போதே இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது போல் உருட்டிட்டு நான் வந்து பேடா ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போலவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ரெடி பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நட்ஸ் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நம்ம சுகர் கேரமல் பண்ணி சேர்த்துருக்குறோம். பால்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.